ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நிலே பார்த்துருந்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை நான் வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகிட்டு ஆயிடுச்சு. ஸோ அதோட கம்ப்ளீட் ரிவ்யூ அண்ட் எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு அண்ட் இந்த வாட்சுக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட விலை அண்ட் இந்த வாட்ச் பேர் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த வாட்சோட பேர் பார்த்தீங்கன்னா லூமோஸ் ஃபயர்போல்ட் லூமோஸ் அப்படின்ற ஒரு வாட்ச் தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட விலை பார்த்தீங்கன்னா 1300 பார்த்தீங்கன்னா அமேசானில் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட டெலிவரி பார்த்தீங்கன்னா சத்தியமாக ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் இதான் பேக்கிங். ஸோ இப்படி தான் பேக் பண்ணி எனக்கு ஒரு பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. இது ரொம்ப பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி தந்திருக்கலாம் அமேசான். எப்படி சொல்கிறது, காசு வாங்குறாங்க ஆனால் பேக்கிங்கே இல்லாமல் தந்திருக்காங்க. இப்போ கூட ஒரு சைனீஸ் மைக் வாங்கினேன். ஸோ அந்த சைனீஸ் மைக்கும் இப்படி தான் பண்ணாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி அதை கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1300 அமேசானில் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ இருக்குது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் அதோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட விலை 1500 கிட்ட இருந்துச்சு. பட் அமேசானில் 1300 விற்றுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதோட ரியல் எம்ஆர்பி நீங்கள் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 14,000, அதாவது 15,000 பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை ரியல் எம்ஆர்பி ப்ரைஸில் விற்கிறாங்களாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் நான் படிச்சு காமிக்கிறேன். அண்ட் இதை அப்படியே நம்ம செக் பண்ணலாம், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா இல்லை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதில் பாட்டு கேட்டுக்கலாம் அண்ட் வீடியோ பார்க்கும்போது அது சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 230 mAh பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மேக்னெட்டிக் ஸ்ட்ராப். இதில் நிறைய கலர் இருக்குது, கோல்டன் கலர், ஒயிட் கலர். அண்ட் ஸ்ட்ராப், இந்த ஸ்ட்ராப் எனக்கு வேணாம், இந்த ஸ்ட்ராப் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்சோட மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட வழக்கம் போல் ஃபயர் போல்ட் ஒன்றுத்தை மட்டும் மாற்றவே மாட்டுறானுங்க. அதில் அவங்க மேக்னெட்டிக் சார்ஜர். இப்போ வர சார்ஜஸ்லாம், அதாவது இப்போ வர ஸ்மார்ட் வாட்சில் நிறைய சார்ஜர் மாட்டுது, ஆனால் அவனுக்கு மட்டும் சார்ஜரே மாற்ற மாட்டானுங்க. இதுக்கும் ஒரே சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வாட்ச். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கின வாட்ச். இது லேட்டர் அந்த வாட்சை பற்றி நான் சொல்கிறேன். பர்சனலாக ஃபீல் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபஸ்ட்டு கட்டும்போது இது வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. when compared to this watch. இந்த வாட்சோட வெயிட்டும் செம்ம அதிகமாக இருந்துச்சு. இந்த வாட்ச் கையில் கட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் இப்பவும் வெயிட்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மேபி இதோட பேட்டரி கெப்பாசிட்டியான பார்த்தீங்கன்னா மேபி வெயிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் வெயிட் கொஞ்சம் இருக்குது கண்டிப்பாக. அந்த ஸ்லிம்மாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் கை கண்டிப்பாக வலிக்கும். மேபி இந்த வாட்ச் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், அந்த ஸ்லிம்மாக இருக்க வாட்ச் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பேசணும்னா, இந்த வாட்ச் எனக்கு டெலிவரி பண்ணது February 15 or 16 அந்த டைமில் எனக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 to 25 டேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி நின்றுச்சு. பொய் சொல்ல, உண்மையாக தான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நான் கடைசியாக சார்ஜ் போட்டது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா March 18 டேட்டு. இது நான் சார்ஜ் போட்டு 8 நாள் ஆகுது. அதாவது March 10 பார்த்தீங்கன்னா அது கடைசியாக சார்ஜ் போட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் சார்ஜ் போட்டது February 16 அண்ட் செகண்ட் டைம் சார்ஜ் போட்டது பார்த்தீங்கன்னா March 10. ஸோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 20 டேஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா 20 டேஸ் கிட்ட நிற்கும். ஸோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் கிட்ட நின்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். இந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா நிற்குதுன்னு சொல்கிறேன். அது எப்படி நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 hours கட்டியிருப்பேன் வாட்சை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 20 டேஸ் நின்று ஓரளவுக்கு ஓரளவுக்கு. அதாவது நான் அவ்வளோ யூசேஜ் பண்ணல அந்த ஃபஸ்ட் ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை. கடைசி ஒரு 8 நாளாக இல்லை ஒரு 10 நாளாக தான் பார்த்தீங்கன்னா வாட்ச் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் டெய்லியுமே ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். அதாவது ஒரு மினிமம் 8 ஹவர்ஸ்லேருந்து 10 ஹவர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வாட்சை போட்டுட்டு ஒர்க் பண்ணுறது, போட்டுட்டு பைக் ஓட்டுறது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். இது அதனால் பார்த்தீங்கன்னா மேபி பேட்டரி லைஃப் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 8 நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பேட்டரி லாஸ்ட் March 10 100% ஏற்றினா இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் 8 நாள் ஆகிடுச்சு. 8 நாள் கழிச்சு ஒரு 72% நிற்கிது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே நிற்கிது.
ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட டேப்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து என் டேப்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாஃபிட் அப்படின்ற ஆப் தான் கொடுத்துருக்காங்க. அந்த யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்போல்ட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், டாஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். எக்ஸிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் 8th வாட்ச் ஃபேஸு. அண்ட் வாட்ச் ஃபேஸ் எப்படி மாற்றுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் மாறுது. அண்ட் யூடியூப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாட்சில் வந்து ஆடியோ கேட்குது. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ வந்து நம்மளோட மொபைலோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்சில் கனெக்ட் ஆகிடுது. அண்ட் அதில் நம்ம கேட்டுக்க முடியுது. இதுதான் நான் ஃபோனோட ஸ்பீக்கரே இருக்கேடா, அப்புறம் ஏன்னா நான் வந்து வாட்சில் கேட்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்சில் வந்து ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லேருந்து பேசிக்க முடியும். அது அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கேட்குது. பட் நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விட்டு விட்டு கேட்குது. அண்ட் அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க நம்ம எதுலேருந்து பேசுகிறோம், வாட்ஸ்லேருந்து தான் பேசுகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அந்த வாட்சில் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வாட்சில் வந்து நம்மளால் பாட்டு கேட்டுக்க முடியும். பாட்டு கேட்குறது தான் ஃபோனே இருக்கே, அப்புறம் ஏன்டா இந்த வாட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் வந்து நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ இந்த வாட்ச் வந்து நம்ம நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டோம், நம்ம ஃபோனில் என்ன பாட்டு கேட்குறோமோ அது அப்படியே வந்து வாட்சில் கேட்டுக்க முடியும். மேபி வந்து நான் சைக்கிளிங் பண்ணும்போது கேட்டேன், ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் நம்ம வந்து ஃபோனோட ஸ்பீக்கர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரல. கொஞ்சம் சத்தம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா வந்து பேட்டரி கொஞ்சம் கம்மியாகுது. மிச்சப்படி பார்த்திங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டு காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வாட்ச்லேருந்து நான் ஃபோன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோன் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே போய்ட்டு அந்த மாதிரி ஃபோன் கொடுத்துட்டு ஸோ ஃபோனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ரீசெண்ட் காலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்குது. ஸோ அதோட ஹிஸ்ட்ரிலாம் காமிக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இங்கேருந்து ஒரு ரேண்டமாக ஒருத்தவங்க கால் பண்ணுவோம். ஸோ ஸோ ஸ்டார்டிங்கே நான் சொன்ன மாதிரி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வாட்சை கம்பேர் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து இந்த 2 வாட்சை கம்பேர் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொன்று சொல்ல மாறேன்ட்டு இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஸ்டாப் கொடுக்குறப்ப இது கொடுக்குறது வழக்கம் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுற ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இந்த பல்லை வந்து எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூல் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த வாட்ச் பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இதை வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பல்லை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓரமாக வச்சிடலாம். அதுக்கான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா டூல் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் சொல்ல மாறேன்ட்டு இந்த வாட்ச் வந்து சார்ஜ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து 3.7 வோல்ட் அடாப்டரில் இல்லை 5 வோல்ட் அடாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சார்ஜ் பண்ணுங்க. இந்த வாட்ச் ப்ரோ பெட்டர்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்ச் தான் பெட்டர். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1300 நான் வாங்கியிருந்தேன். ஆஃப்லைனில் வாங்கினேன். இது வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். ரெண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் அந்த இது நம்ம ஆடியோ பாட்டு கேட்டுக்க முடியும். அண்ட் ப்ளூடூத்தில் வந்து காலிங் பேசிக்க முடியும். பட் இதில் வந்து பேச முடியாது. பட் ஃபிட்னஸ் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா எது பெட்டர் ஆகுன்னு கேட்டிங்கன்னா இதான் வந்து ஃபிட்னஸ் வைஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் இப்போ இது ரெண்டுத்தில் எது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்ச் தான். இந்த வாட்ச் ஏன் நான் சொல்ல மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அவன் செத்து போயிட்டான். அவன் செத்துட்டான்டா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணோம். என்னோட பேட்டரி வந்து போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து கைட்டி போஸ்ட் மார்ட்டம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஒரு டிஸ்பிளே தான் நான் சொல்லுவேன். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் வந்து டிஸ்பிளே வந்து அப்படியே வாட்சுக்குள்ளேயே இருக்க மாதிரி வாட்சுக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் வியர்டாக இருக்கும் இந்த டிஸ்பிளே. பட் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அமோல்டட் டிஸ்பிளே. லைக் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சோடு சேர்ந்து வந்திருக்கு இந்த டிஸ்பிளே. ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் தான் வந்து ரொம்ப கம்மி. இந்த வாட்ச் கொஞ்சம் அதிகம் தான். லைக் இந்த ஸ்ட்ராப்பும் வெயிட் அண்ட் இந்த வாட்சோட பாடியும் கொஞ்சம் வெயிட் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்ச் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கம்பேரிசன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ சந்திப்போம். நல்ல தென் பாய்.